காவ்யாஞ்சலியின் மனதில் ஒரு பெரும் பாரம் கனத்தது. தன் மடியில் ஒரு குழந்தையை தாங்க வேண்டும் என்ற கனவு நிறைவேறாத ஒரு பெரும் சுமையை அவளை அழுத்தியது. மகிழ்வேந்தனின் அருகில் படுத்திருந்தாள். அவனின் கையை பற்றி கொண்டாள். அவனது வெப்பம் அவளுக்கு ஆறுதலாக இருந்தாலும் அவளது மனதில் ஆழத்தில் இருந்த வலி அவளை தூங்க விடவில்லை. கண்களில் நீர் துளிக்க அவள் மெதுவாக கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஆனால் கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. தன் தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டு சத்தம் வராமல் அழுதாள். எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். எனக்கு குழந்தை இல்லையா? என் வாழ்க்கையில் இந்த ஒரு குறை மட்டும் ஏன் என்று அவள் மனதுக்குள் கதறினாள். நீண்ட நேரம் அழுது கொண்டே மெல்ல உறக்கத்திற்குள் சாய்ந்தாள். அவளது கனவுகளிலும் நிறைவடையாத தாண்மையின் ஏக்கமே நிறைந்திருந்தது. மகிழ்வேந்தன் காவ்யாஞ்சலியின் அருகில் படுத்திருந்தான். அவள் அழுததை அவன் உணர்ந்தான். அவளின் உடல் நடுக்கமும் மெல்லிய விசும்பல் சத்தமும் அவனது இதயத்தை ஊடுருவின. அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். அவனது மனதிலும் அதே வலி இருந்தது. தன் அன்பான மனைவி இப்படி துயரப்படுவதை பார்க்க அவனால் முடியவில்லை. அவளின் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அவனது இதயத்தில் ஒரு முள்ளாக குத்தியது. என் பட்டு, நீ ஏன் இப்படி துயரப்படுற? நான் உன்னோட கூட இருக்கேன். நமக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை பிறக்கும். நீ கவலைப்படாதே என்று மனதுக்குள் சொன்னான். அவனும் அந்த இரவில் தூங்கவில்லை. அவளின் துயரத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருந்தான். என்ன செய்வது? எப்படி அவளுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுப்பது? அவன் மனதில் பல யோசனைகள் ஓடின. ஒரு குழந்தையை தத்தெடுப்பது பற்றி அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அதுவே அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும் என்று நம்பினான். அந்த எண்ணத்துடனே அவனும் மெல்ல உறங்கினான். அவனது கனவிலும் காவ்யாஞ்சலியின் புன்னகையும் ஒரு குழந்தையின் சிரிப்பொலியும் நிறைந்திருந்தன. காலை பொழுது பாசூர் கிராமத்தின் பங்களாவுக்குள் ஒரு புதிய ஒளியுடன் விடிந்தது. காவ்யாஞ்சலி கண் விழித்தாள். அருகில் மகிழ்வேந்தன் இல்லை. படுக்கை காலியாக இருந்தது. அவளுக்கு ஒருவித வியப்பு. மாமா எங்க போயிட்டார் என்று மனதுக்குள் கேட்டாள். உடனே அவனது அலைபேசி எண்ணில் பேசினாள். மறுமுனையில் மகிழ்வேந்தனின் உற்சாகமான குரல் ஒலித்தது. ஹலோ பட்டு, கண் விழிச்சிட்டியா என்றான். ஆமா மாமா, நீங்க எங்க போனீங்க? நான் உங்களை தேடினேன் என்றாள் காவ்யாஞ்சலி. காவ்யா, உனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. நீ ரெடியா இரு. நான் சொன்னதும் கிளம்பணும் என்றான் மகிழ்வேந்தன். காவ்யாஞ்சலிக்கு என்னவென்று புரியவில்லை. மாமா, என்னன்னு சொல்லுங்க. எனக்கு ஒருவித பயமா இருக்கு. நான் யாருடைய நிகழ்ச்சிக்கும் வரல என்றாள். நிகழ்ச்சியெல்லாம் இல்லடி, அது வேற இடம். ப்ளீஸ் காவ்யா, கிளம்பு. நான் இப்போ உடனே வருவேன். நீ ரெடியா இருக்கணும். இது உனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும் என்று மகிழ்வேந்தன் சொன்னான். அவள் குழப்பத்துடன் போனை வைத்தாள். என்ன சர்ப்ரைஸ்? எங்க போக போகிறார்கள்? அவள் மனதில் பல கேள்விகள். ஒரு புறம் ஆர்வம், மறுபுறம் ஒருவித பயம். ஆனாலும் மகிழ்வேந்தன் அவளுக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டான் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவள் தயாராக தொடங்கினாள். சிறிது நேரத்தில் மகிழ்வேந்தனின் கார் பங்களாவின் வாசலில் வந்து நின்றது. அவன் வேகமாக உள்ளே நுழைந்தான். காவ்யாஞ்சலி ஒரு புதிய பட்டு புடவையில் பிரகாசமாக புன்னகையுடன் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அவளை பார்த்ததும் மகிழ்வேந்தனின் கண்கள் ஒரு நொடி மயங்கின. காவ்யா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த அழக நான் எங்க கொண்டு போறதுன்னு தெரியல என்றான் அவன். காவ்யாஞ்சலி சிரித்தாள். கொஞ்சனது போதும், நம்ம எங்க போறோம்னு சொல்லுங்க. இந்த சஸ்பென்ஸ் சொல்லி மண்டைய காய வைக்காதீங்க மாமா, ப்ளீஸ் சொல்லுங்க. சஸ்பென்ஸ் தாண்டி பட்டு, நீ என் கூட வா என்று அவளின் கையை பிடித்து கொண்டு காரை நோக்கி அழைத்துச் சென்றான். அவர்கள் கார் நகரத்தை நோக்கி பயணித்தது. வழியில் காவ்யாஞ்சலி பலமுறை எங்கே செல்கிறாள் என்று கேட்டாள். ஆனால் மகிழ்வேந்தன் எதுவும் சொல்லவில்லை. அவளின் முகத்தில் ஒரு புன்னகையுடன் சஸ்பென்ஸ் தாண்டிப்பட்டு, நீ பொறுமையா இரு என்று சொன்னான். அவளுக்கு தெரியாமல் மகிழ்வேந்தன் ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் மையத்திற்கு சென்றிருந்தான். கடந்த சில நாட்களாக அவன் இதை பற்றி யோசித்து கொண்டுதான் இருந்தான். காவ்யாஞ்சலியின் துயரத்தை பார்த்ததும் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். அவன் தனியாகவே அந்த மையத்திற்கு சென்று சில வழிமுறைகளை செய்துவிட்டு தான் வந்தான். அங்கே ஒரு சிறிய பெண் குழந்தையை பார்த்தான். அந்த குழந்தையின் கண்களில் ஒருவித ஏக்கமும்
அப்பாவித்தனமும் இருந்தது. அந்த குழந்தையை தத்தெடுக்க அவன் முடிவு செய்தான். கார் ஒரு பெரிய கட்டிடத்தில் முன் நின்றது. அங்கே ஆனந்தா குழந்தைகள் காப்பகம் என்று எழுதப்பட்டு இருந்தது. காவ்யாஞ்சலிக்கு ஒருவித ஆச்சரியம். மாமா, நம்ம எங்க வந்திருக்கோம் என்று கேட்டாள். மகிழ்வேந்தன் அவளின் கையை பிடித்துக்கொண்டு, வா பட்டு, இது உனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும் என்று உள்ளே அழைத்துச் சென்றான். உள்ளே ஒரு பெண்மணி அவர்களை வரவேற்றார். வாருங்கள் மகிழ்வேந்தன் சார், நீங்கள் சொன்னது போல எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன் என்றார். காவ்யாஞ்சலிக்கு இன்னும் புரியவில்லை. மகிழ் அவளின் கையை பிடித்துக்கொண்டு ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்றான். அங்கே ஒரு சிறிய தொட்டிலில் ஒரு அழகான பெண் குழந்தை படுத்திருந்தது. காவ்யாஞ்சலி அந்த குழந்தையை பார்த்ததும் அவளின் கண்களில் நீர் வழிந்தது. அவள் மெதுவாக குழந்தையை தொட்டிலில் இருந்து எடுத்து தன் மார்பில் அணைத்து கொண்டாள். அந்த குழந்தையின் மென்மையான ஸ்பரிசம் அவளுக்குள் ஒரு புதிய உணர்வை ஏற்படுத்தியது. மாமா, இது இது என்று காவ்யாஞ்சலியால் பேச முடியவில்லை. மகிழ்வேந்தன் அவளின் தலையை வருடினான். ஆமாம் பட்டு, இது நம்ம குழந்தை. நான் இதை தத்தெடுக்க முடிவு செய்திருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கிறாயா என்று கேட்டான். காவ்யாஞ்சலின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவள் குழந்தையை இறுக்கமாக அணைத்து கொண்டு மகிழ்வேந்தனை பார்த்தாள். மாமா, எனக்கு எவ்வளோ சந்தோஷம்னு சொல்ல தெரியல. இதுதான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பரிசு என்று கதறினாள். அவளுக்கு இந்த தத்தெடுப்பு சம்மதம் என்று மகிழ்வேந்தனிடம் அறிவித்தாள். இந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இல்லை. நாம இவளை வளர்த்து கொள்வோம். ஆனா மாமா, நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு என்றாள். அவள் மனதில் ஒரு உயிரியல் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற கனவு இன்னும் இருந்தது. ஆனால் இந்த தத்தெடுப்பு அவளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் அன்பையும் கொடுத்தது. மகிழ்வேந்தன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். கண்டிப்பா பட்டு, நமக்கு குழந்தை பிறக்கும். இந்த ஒரு குழந்தை மட்டும் இல்லை, நமக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கும். நீ கவலைப்பட வேண்டாம் என்றான். அந்த நொடியில் காவ்யாஞ்சலின் மனதில் இருந்த அனைத்து துயரங்களும் மறைந்தன. அவள் மகிழ்வேந்தனின் அருகில் அமர்ந்து அவனது கையை பற்றி கொண்டாள். அவர்களின் காதல் துயரங்களுக்கு மத்தியிலும் இன்னும் வலுவாக பிரகாசமாக மின்னிக்கொண்டு இருந்தது. அந்த அறைக்குள் காவ்யாஞ்சலின் கைகளில் அந்த சின்னஞ்சிறு குழந்தை தவழ்ந்தது. காவ்யாஞ்சலியின் உடலில் ஒரு புதிய உணர்வை, ஒரு புதிய உயிர்ப்பை கொடுத்தது. குழந்தையின் சின்னஞ்சிறு கைகள் காவ்யாஞ்சலின் விரல்களை இறுக்கமாக பற்றி கொண்டன. அந்த குழந்தை அவளை பார்த்து கண்களை சிமிட்டி ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தது. அந்த புன்னகை காவ்யாஞ்சலின் இதயத்தில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வந்தது. நீண்ட நாட்களாக அவள் கனவு கண்ட தாய்மை இப்பொழுது அவளின் கைகளில் ஒரு அழகான குழந்தையாக இருந்தது. அவளின் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தையும் குறித்தன. அவள் அந்த குழந்தையை இறுக்கமாக அணைத்து கொண்டு, இவ இனிமே நம்ம குழந்தை தானே, யாரும் இவளை கூட்டிட்டு போக மாட்டாங்களே என்று ஒரு ஏக்கமாக, ஒருவித பயத்துடன் கேட்டாள். அவளின் குரலில் இருந்த நடுக்கம் அவள் மனதில் இருந்த அச்சத்தை வெளிப்படுத்தியது. மகிழ்வேந்தன் காவ்யாஞ்சலின் அருகில் வந்து அவளின் தோளை அன்புடன் தட்டினான். இல்ல பட்டு, இனிமேல் இவள் நம்ம குழந்தைதான். அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன். நீ கவலைப்பட வேண்டாம் என்றான். அவனது குரலில் இருந்த உறுதி காவ்யாஞ்சலின் மனதில் இருந்த அச்சத்தை போக்கியது. நம்ம வழக்கறிஞர் மிஸ்டர் ராவ் எல்லா பேப்பர்லையும் கையெழுத்து வாங்கிட்டார். இனிமேல் இந்த பாப்பா நம்ம குழந்தைதான். யாரும் இவளை கூட்டிட்டு போக முடியாது. நீ கவலைப்பட வேண்டாம் என்று மீண்டும் உறுதிப்படுத்தினான். அந்த குழந்தைகள் காப்பகத்தின் உரிமையாளர் மிஸ் லீலா புன்னகையுடன் அவர்கள் அருகில் வந்தார். அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த அன்பான பெண். பல ஆண்டுகளாக குழந்தைகளை வளர்த்து அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தார். அவர் ஒரு நோட்டில் அதில் குழந்தையின் அனைத்து விவரங்களையும் குறித்து வைத்தார். வாருங்கள் மகிழ்வேந்தன் சார், காவ்யாஞ்சலி மேடம், இந்த சின்னஞ்சிறு தேவதையை நீங்கள் தத்தெடுக்கும் எனக்கு மிகவும் சந்தோஷம். இந்த சின்னஞ்சிறு குழந்தை 6 மாத குழந்தை. அவள் பிறந்த தேதி, நேரம், அவளின் உடல்நிலை, அவளின் தாய் தந்தையின் பற்றிய விவரங்கள் என அனைத்தும் இந்த நோட்டில் உள்ளன என்று மிஸ் லீலா சொன்னார். குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க தாராளமாக வளர்த்து கொள்ளலாம். இந்த குழந்தை தாய் தந்தை இல்லாமல் இருப்பதால்
அதற்கு ஒரு குடும்பம் தேவைப்பட்டது. நீங்கள் இருவரும் அதற்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்துள்ளீர்கள். இது ஒரு பெரிய புண்ணியம் என்று மிஸ் லீலா அவர்களை பாராட்டினார். அவர் அந்த நோட்டை மகிழ்வேந்தன் மற்றும் காவ்யாஞ்சலியிடம் ஒப்படைத்தார். காவ்யாஞ்சலி அதை பற்றி கொண்டு குழந்தையின் முகத்தை பார்த்தாள். அவளின் மனதில் ஒரு புதிய உணர்வு, ஒரு புதிய பொறுப்பும் ஏற்பட்டது. தான் ஒரு தாயாக மாறிவிட்டதை அவள் உணர்ந்தாள். மகிழ்வேந்தன் மிஸ் லீலாவிற்கு நன்றி சொன்னான். மிஸ் லீலா, நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியை செய்துள்ளீர்கள். இந்த சின்னஞ்சிறு தேவதையை எங்களுக்கு அளித்ததற்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் என்றான். மிஸ் லீலா புன்னகைத்தார். இது என் கடமை. நான் குழந்தைகளுக்காக தான் வாழ்கிறேன். நீங்கள் இருவரும் இந்த குழந்தைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்துள்ளீர்கள். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் என்றார். அவர்கள் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு காப்பகத்தை விட்டு வெளியேறினர். கார் சாலைகளில் பயணித்தது. காவ்யாஞ்சலி குழந்தையை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு அவளின் முகத்தை பார்த்தாள். அந்த குழந்தை அவளை பார்த்து மீண்டும் ஒருமுறை புன்னகைத்தது. மாமா, இவள் எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. இவள் நம்ம குழந்தை. எனக்கு எவ்வளவு சந்தோஷம்னு சொல்ல தெரியல என்றாள் காவ்யாஞ்சலி. மகிழ்வேந்தன் அவளின் தலையே வருடினான். ஆமாம் பட்டு, இவ நம்ம குழந்தைதான். நாம இவளுக்கு ஒரு அழகான பேரை வைக்கணும். இவள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஒளியை கொண்டு வந்திருக்கிறாள் என்றான். காவ்யாஞ்சலின் மனதில் அந்த சின்னஞ்சிறு குழந்தையின் முதலில் கைகளில் ஏந்திய தருணம் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுவரை அவளுக்கு ஒரு உயிரியல் குழந்தை வேண்டும் என்ற ஆசை ஒரு நிறைவேறாத கனவாக, ஒருவித மன அழுத்தமாகவே இருந்தது. மதுமதியின் கர்ப்பச் செய்தியும் மருத்துவமனை பரிசோதனைகளுக்கு அவளை மேலும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தன. ஆனால் இந்த குழந்தையை தத்தெடுக்கும் எண்ணம் மகிழ்வேந்தனின் மனதில் எப்படி தோன்றியது என்று அவள் வியந்தாள். அவனுக்கு இந்த முடிவு அவளுக்கு ஒரு புதிய பாதையை திறந்துவிட்டது. நான் ஒருபோதும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டேன். எனக்கு ஒரு உயிரியல் குழந்தைதான் வேண்டும் என்று தான் நினைத்தேன். ஆனால் இந்த குழந்தையை பார்த்ததும் என் மனம் மாறிவிட்டது என்று காவ்யாஞ்சலி தனக்குள் பேசிக்கொண்டாள். அவளின் மனதில் தாய்மையின் அன்பு இரத்த பந்தத்தை தாண்டி ஒரு ஆத்ம பந்தமாக விரிவடைந்தது. இந்த குழந்தைக்கு ஒரு குடும்பம் தேவைப்பட்டது. அந்த குடும்பம் இப்பொழுது தானும் மகிழ்வேந்தனும் என்பதை உணர்ந்தாள். அவள் அந்த குழந்தையின் மென்மையான கைகளை பற்றி கொண்டாள். அந்த குழந்தையின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு புதிய வாழ்க்கை, புதிய நம்பிக்கை இருந்தது. இந்த குழந்தைக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க வேண்டும். அதுதான் என் கடமை என்று அவள் மனதுக்குள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டாள். மகிழ்வேந்தன் காவ்யாஞ்சலியின் முகத்தை பார்த்தான். அவளின் கண்களில் இருந்த ஆனந்த கண்ணீரையும் அவளின் முகத்தில் இருந்த புதிய ஒளியையும் அவன் கண்டான். பட்டு, நீ சந்தோஷமா இருக்கிறதா பார்த்தா எனக்கு போதும். நீதான் என் உலகம் என்றான். காவ்யாஞ்சலி, மாமா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நீங்க தான் எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்தீர்கள். நீங்கள் இல்லாமல் நான் இந்த வாழ்க்கையே வாழ முடியாது என்றாள். அவர்களின் உரையாடல்கள் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் நிறைந்ததாக இருந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு தங்கள் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளுடன் பாசூர் கிராமத்தை நோக்கி பயணித்தார்கள். மகிழ்வேந்தனின் மனதில் காவ்யாஞ்சலின் துயரம் ஒரு பெரும் பாரமாக இருந்தது. அவளுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஏக்கம் அவனது இதயத்தை வாட்டியது. மருத்துவமனைக்கு சென்று திரும்பிய பிறகு அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். அதுவே அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும் என்று நம்பினான். அவன் தனியாகவே அந்த ஆனந்த குழந்தை காப்பதற்கு சென்றான். அங்கே பல குழந்தைகளை பார்த்தான். ஆனால் ஒரு சின்னஞ்சிறு பெண் குழந்தை அவனது மனதை கவர்ந்தது. அந்த குழந்தைக்கு ஒரு குடும்பம் தேவைப்பட்டது என்பதை அவன் உணர்ந்தான். அவன் அந்த குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்தான். காவ்யாஞ்சலி மகிழ்வேந்தனும் தங்கள் புதிய மகளுடன் வீட்டிற்குள் நுழைந்தனர். பங்களாவின் ஒவ்வொரு அறையும் அந்த குழந்தையின் வருகையால் ஒரு புதிய ஒளியுடன் ஜொலித்தது. காவ்யாஞ்சலி குழந்தையை தன் மார்பில் அணைத்து கொண்டு வீட்டில் ஒவ்வொரு அறைக்கும் சென்றாள். அவர்கள் இருவரும் குழந்தைக்கு ஒரு பெயரை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தனர். பல பெயர்களை பற்றி யோசித்தனர். ஒவ்வொரு பெயரும் ஒரு அர்த்தம், ஒரு உணர்வு இருந்தது. கடைசியில் அவர்கள் ஒரு பெயரை தேர்ந்தெடுத்தனர். நாம் இவளுக்கு நிலா என்று பெயர் வைக்கலாம் என்றாள் காவ்யாஞ்சலி. நிலா போல இவள் நம் வாழ்வில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வந்திருக்கிறாள். மகிழ்வேந்தன் புன்னகைத்தான். ஆமாம் பட்டு, நிலா ஒரு அழகான பெயர். இவள் நம்ம நிலா என்றான்.
அந்த இரவு பங்களாவில் அமைதியான சூழ்நிலையில் மகிழ்வேந்தனும் காவ்யாஞ்சலியும் தங்கள் புதிய மகள் நிலாவுடன் அன்பால் நிறைந்திருந்தனர். நிலாவை பற்றி தங்கள் குடும்பத்தினரிடம் எப்படி சொல்வது என்று யோசித்தனர். பொன்னம்பலமும் மரகதமும் குணவர்மனும் விஜயும் ரேகாவும் என அனைவரும் தங்கள் வருகைக்காக ஆவலுடன் காத்திருப்பார்கள். மாமா, நாம் எப்படி அம்மா அப்பாவிடம் நிலாவை பற்றி சொல்றது? அவங்க சந்தோஷப்படுவாங்களா என்று காவ்யாஞ்சலி கேட்டாள். மகிழ்வேந்தன் அவளிடம் கையை பற்றி கொண்டு, நீ கவலைப்பட வேண்டாம் பட்டு, அவங்க சந்தோஷப்படுவாங்க. நிலா நம்ம குழந்தை, அவங்க நிலாவை அன்புடன் ஏற்றுக்கொள்வார்கள் என்றான். மகிழ்வேந்தனின் பெற்றோர் பொன்னம்பலமும் மரகதமும் தங்கள் மகன் மற்றும் மருமகள் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் மரகதத்தின் மனதில் ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. பல ஆண்டுகளாக ஒரு பேர குழந்தைக்காக காத்திருந்த அவர் அது தங்கள் குடும்ப வாரிசாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார். ஆனால் இப்பொழுது ஒரு அநாத குழந்தையை தத்தெடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி அவருக்கு ஒருவித ஏமாற்றத்தையும் கோபத்தையும் கொடுத்தது. என்ன மகிழப்பா, இவன் இப்படி பண்ணிட்டா? நம்ம குடும்ப வாரிசா வேணும்னு பார்த்தா ஏதோ அநாத விடுதியிலிருந்து எடுத்துட்டு வந்திருக்கான். இது கொஞ்சம் கூட சரியில்லை, பார்த்துக்கங்க என்று மரகதம் பொன்னம்பலத்திடம் கோபமாக கேட்டார். அவளின் குரலில் இருந்த கோபம் அவளின் மனதில் ஆழத்தில் இருந்த ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியது. பொன்னம்பலம் மரகதத்தின் கையை பற்றி கொண்டு, மரகதம், நம்ம மகனும் மருமகளும் வசதியா இருக்காங்க. ஒரு அநாத குழந்தைய வளர்க்குறதுல எந்த தப்பும் இல்லை. இது ஒரு பெரிய புண்ணியம். நாம் அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும். அவங்க எடுத்த முடிவை நாம் ஏற்றுக்கணும் என்று எடுத்துரைத்தார். அவரது குரலில் இருந்த அமைதி மரகதத்தின் மனதை சற்று தணித்தது. இருந்தாலும் மரகதம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நான் இதை ஏற்றுக்க மாட்டேன். என் மகன் ஏன் இப்படி செய்தான்? நான் அவன்கிட்ட பேசணும் என்று பிடிவாதமாக சொன்னார். பொன்னம்பலம், மரகதம், நீ இப்பவே அங்கே போய் மருமகள்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காத. அவங்க இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. நான் மகிழ்வேந்தன்கிட்ட பொறுமையாக கேட்டுக்கிறேன் என்று சொன்னார். மரகதம் என்னமோ பொண்ணுங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு மகிழ்வேந்தனின் பங்களாவை நோக்கி விரைந்தார். அவளின் மனதில் இருந்த கோபமும் ஏமாற்றமும் அவளை ஒருவித வேகத்துடன் நடக்கச் செய்தன. மரகதம் மகிழ்வேந்தனின் பங்களாவை அடைந்ததும் உள்ளே நுழைந்தார். மகிழ்வேந்தனும் காவ்யாஞ்சலியும் குணவர்மனும் விஜயும் ரேகாவும் நிலாவுடன் சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருந்தனர். மரகதத்தின் முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. மகிழே, கொஞ்சம் இங்க வாப்பா என்று தனியாக அழைத்து சென்று, நீ என்ன செய்தாய்? நம்ம குடும்ப வாரிசா வேணும்னு பார்த்தா ஏதோ அநாத குழந்தையை எடுத்துட்டு வந்திருக்க என்று கோபமாக கேட்டார். மகிழ்வேந்தன் மரகதத்தின் அருகில் சென்று அவளின் கையை பற்றி கொண்டான். அம்மா, என் மனைவி சந்தோஷமா இருக்க நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இந்த குழந்தையை ஏத்துக்கணும். நிலா நம்ம குழந்தை. அவளுக்கு ஒரு குடும்பம் தேவைப்பட்டது. நாம் அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்துள்ளோம். அது ஒரு பெரிய புண்ணியம் என்றான். ஆமாம்மா, நிலா நம்ம குழந்தை தான். அவளை நாம் அன்புடன் வளர்ப்போம். அப்புறம் எங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு என்று காவ்யாஞ்சலியும் சொன்னாள். அவளின் குரலில் ஒருவித உறுதி இருந்தது. மரகதம் காவ்யாஞ்சலின் முகத்தை பார்த்தார். அவளின் கண்களில் இருந்த அன்பு, அவளின் வார்த்தைகளில் இருந்த உண்மை மரகதத்தின் மனதை சற்று தணித்தன. ஆனால் அவர் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, நான் இதை பற்றி அப்புறம் பேசுகிறேன் என்று மரகதம் கோபமாக சொல்லிவிட்டு அங்கின்று சென்றார். நிலாவுக்கு பெயர் சுட்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் அமோகமாக நடந்தன. பங்களா முழுவதும் வண்ணமயமான அலங்காரங்களால் ஜொலித்தது. மலர்களின் மனம், இனிமையான இசை என அந்த சூழல் ஒரு புதிய உலகமாக இருந்தது. மகிழ்வேந்தன் மற்றும் காவ்யாஞ்சலியின் குடும்பத்தினர், நண்பர்கள் என அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். காவ்யாஞ்சலின் பெற்றோர் ராஜசேகர், மகாலட்சுமி தங்கள் மகள் ஒரு குழந்தையை தத்தெடுத்ததைக் கண்டு ஆனந்தத்தில் திளைத்தனர். காவ்யா, நீ ஒரு நல்ல அம்மா. நிலாவுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைத்திருக்கிறது என்று மகாலட்சுமி சொன்னார். ராஜசேகர், மகிழ்வேந்தன்,
நீ ஒரு நல்ல கணவன். உன் மனைவிக்காக நீ எடுத்த இந்த முடிவு எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு என்றார். மதுமதி காவ்யாஞ்சலியின் அருகில் வந்து அவளின் கையை பற்றி கொண்டாள். சந்தோஷமா இரு காவ்யா. ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க 2 பேரும் கிரேட் என்று புகழ்ந்தாள். அவளின் வார்த்தைகளில் இருந்த அன்பு காவ்யாஞ்சலியின் இதயத்தை தொட்டது. குணவர்மனும் விஜயும் ரேகாவும் நிலாவை பார்த்ததும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். ரேகா நிலாவின் அருகில் சென்று அவளின் கையை பற்றி கொண்டாள். அத்தை, இவ எவ்வளவு அழகா இருக்கா என்றாள். அனைவரும் மகிழ்வேந்தனையும் காவ்யாஞ்சலியையும் புகழ்ந்தனர். அவர்கள் எடுத்த முடிவை அனைவரும் பாராட்டினர். ஆனால் மரகதம் மட்டும் அமைதியாக இருந்தார். அவர் நிலாவை பார்த்தார். அவள் மனதில் ஒருவித போராட்டம் இருந்தது. தன் குடும்ப வாரிசு என்ற எண்ணமும் ஒரு அனாதை குழந்தையை வளர்ப்பது என்ற எண்ணமும் அவளை வாட்டின. பெயர் சுட்டு விழா இனிதே நடைபெற்றது. நிலா ஒரு புதிய பெயருடன், ஒரு புதிய குடும்பத்துடன், ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். விழா முடிந்ததும் மகிழ்வேந்தனும் காவ்யாஞ்சலியும் தங்கள் அறைக்கு சென்றனர். காவ்யாஞ்சலி மகிழ்வேந்தனின் அருகில் அமர்ந்தாள். மாமா, நீங்க எவ்வளவு தைரியமானவர். அம்மா கோபமா இருந்த போதும் நீங்க நிலாவை ஏத்துக்கணும்னு சொன்னீங்க என்றாள். மகிழ்வேந்தன் அவளின் கையை பற்றி கொண்டான். பட்டு, நீ சந்தோஷமா இருக்க நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். நிலா நம்ம குழந்தை, அவளை நாம் அன்புடன் வளர்ப்போம் என்றான். அந்த பேச்சு அவர்களின் மனதில் இருந்த அன்பை மீண்டும் தூண்டியது. ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்து கொண்டு அவர்கள் இதழ்கள் இணைத்து ஒரு மெல்லிய முத்தத்தை உருவாக்கின. அந்த முத்தம் அவர்களின் நீண்ட நாள் ஏக்கத்தையும் நாட்களில் ஏற்பட்ட வழிகளையும் மறக்கச் செய்தது. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அணைத்து கொண்டு தங்கள் வாழ்வில் ஒரு புதிய வசந்தத்தின் தொடக்கத்தை உணர்ந்தனர். அந்த இரவு பங்களாவில் குளிர்ச்சியான காற்று அவர்களின் அன்பான அரவணைப்புக்கு சாட்சியாக இருந்தது.